Hi, hello everyone. This is Staff Ice Academy and I am Keethana from Tanjore branch. நம்ம இன்னைக்கு January 25 ல இருந்து 27 கான current affairs எல்லாமே பார்க்க போறோம். So start பண்ணலாம். நம்மளுடைய first current affairs என்னன்னா National Tourism Day January 25. ஓகேவா? So ஒண்ணும் இல்ல tourism promote பண்ணனும். tourism கான ஒரு கவர்மெண்ட் வந்து எதுக்காக அங்கங்க டூரிசம் சைட்ஸ் அப்படிலாம் வச்சுருக்காங்களா ஸோ அதுவும் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு விதமான ஒரு பங்கு பணம் போகுது ஸோ அதே மாதிரி வேறு இதுக்கு கண்ட்ரிக்கு நம்ம போனாலும் சரி அவங்க வந்தாலும் சரி டூரிசம் வந்துட்டு ப்ரொமோஷனுங்கிறது இஸ் த பிக்கஸ்ட் திங் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா டூரிசம் டே January 25 சரியா நெக்ஸ்ட் லாங்குவேஜ் வார் மார்டியர்ஸ் டே ஸோ லாங்குவேஜ் வார் அப்படின்னா இப்போ வந்து மொழி கொள்கை இந்த லாங்குவேஜ் தான் எங்களுக்கு இந்த லாங்குவேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு ஸோ அதுக்கு போராடினவங்களுக்கான ஒரு டேயாக என்ன டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா January 25 மார்டியர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் லாங்குவேஜ் வார் ஓகே நெக்ஸ்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்ஹுட் டே எப்போ வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் வந்துட்டு ஃபார்ம் ஆனிச்சு அந்த டே பார்த்திங்கன்னா 1971 January 25 அதுதான் ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்ஹுட் டேன்னு பார்க்குறோம் January 24 1950 பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷோட ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அண்ட் ஆல்சோ ஃபிஃப்த்து ஒன் வந்து நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே வந்து January 25ன்னு பார்க்குறோம் தீம் வந்து நத்திங் லைக் ஓட்டிங் ஐ ஓட் ஃபார் ஷியோர் அப்படிங்கிறது தான் தீம் ஓகே நெக்ஸ்ட் வேர்ல்டு என்விரான்மெண்டல் எஜுகேஷன் டே பார்த்திங்கன்னா January 26 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ என்விரான்மெண்டல் சரௌண்டிங் ஸோ அதை பற்றின ஒரு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு அதை பற்றின ஒரு எஜுகேஷன் எல்லாருக்கும் வேணுங்கிறது தான் அந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ஸோ அதுக்கான டே செலிப்ரேட் பண்ணுறது January 26 சொல்லிட்டு பார்க்குறோம் நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் க்ளீன் எனர்ஜி அது பார்த்திங்கன்னா January 26 தீம் வந்துட்டு க்ளீன் எனர்ஜி ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட் அப்படிங்கிறது தான் அது அண்ட் தென் வந்து ரிபப்ளிக் டே பார்த்திங்கன்னா January 26 வந்து தீம் வந்து 150 இயர்ஸ் ஆஃப் வந்தே மாதரம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரிபப்ளிக் டே வந்துட்டு 150 இயர்ஸ் ஆஃப் வந்தே மாதரம்ங்கிற தீம் January 26 77th ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா நெக்ஸ்ட் நைன்த்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே வந்து January 26 ஸோ கஸ்டம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ட்ரேடு இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு எதுவாக இருந்தாலும் அந்த கடலில் வந்து இங்கே நம்ம கண்ட்ரிக்கு வரதும் அண்ட் இங்கேருந்து நம்ம அனுப்புறது எதாக இருந்தாலும் கப்பல் வழி வரக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா எதுவும் கடத்தல் வருதா இதெல்லாம் செக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறது வந்து கஸ்டம்ஸ் தான் ஸோ அவங்களுக்கான டே தீம் வந்து கஸ்டம்ஸ் ப்ரொடெக்டிங் சொசைட்டி த்ரூ விஜிலன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் எலெக்ஷன் அவார்ட் 2026 அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னா எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் அவார்டு வந்துட்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருடைய கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் எலெக்ஷன் ஒர்க்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானோட பார்லிமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் ஃப்ரம் ஜப்பான் முதல் இப்போ தான் ஜப்பானில் வந்துட்டு 104வது பிரைம் மினிஸ்டராக ஒரு ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் ஃபஸ்ட்டு வரது சனிச்சி டெக்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ வந்து February 8 அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் ஒன்று வைக்கிறாங்க ஸ்னாப் எலெக்ஷன் சடனாக திடீர்னு அவங்க வந்து லோயர் ஹவுஸை வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க January 23 2026 அதனால் ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகே நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ் பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஏஜ் குரூப்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் யாரும் எந்த ஸ்டேட்டும் கொண்டு வரல பட் ஆந்திர பிரதேஷில் அவங்க யோசிச்சிருக்காங்க 16 ஏஜ் குரூப்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்நேஷ்னலி இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஆந்திர பிரதேஷ் ஃப்ரம் தி இந்தியா அப்படி பண்ணான்னு முடிவு எடுத்திருக்காங்க 3 மினிஸ்டர்ஸ் கொண்ட கமிஷன் ஒன்று அமைச்சு அதை பற்றின திங்கிங் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஓகேவா நெக்ஸ்ட் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் என்னென்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டட் ஸ்கீம் அதை வந்துட்டு விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாற்றிட்டாங்க நம்மளுக்கு தெரியும் பட் அந்த மாதிரி அந்த நேம் மாத்திரதா இருக்கிறதுக்கான இது வந்து அதுக்கான ஒரு ரெசல்யூஷன் தான் இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து நேம் வந்து to be remain same as for upcoming years அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் வந்துட்டு ஒரு மனதாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அந்த நேமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி கொண்டாங்க விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு 125 days எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே இருந்தது 100 days 125 daysனு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இப்போ என்ன அப்படின்னா அவங்க நேமை வந்து இதே நேமை மகாத்மா காந்தின்னு ரிமைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா
நெக்ஸ்ட் தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்சஸ் பில் 2026 அதுவும் பாஸ் பண்ணாங்க. வாட்டர் ரிசோர்சஸ், ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். வந்து நேச்சர் வந்து கொடுத்தது க்ளீன் அண்ட் இதாக வந்து அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கான பணிகள் என்னெல்லாம் பண்ணணுமோ, ஸோ அதுக்கான ஒரு வாட்டர் ரிசோர்சஸ் பில் 2026. நெக்ஸ்ட் கலைஞர் கனவு இல்லம் திட்டம், அதுக்கு வந்து 1 lakh நியூ ஹவுசஸ் ஃபார் புவர்ஸ் கட்டி கொடுக்கறதுக்கு, குடிசை இல்லா நாடு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மூலம் 8 லட்சம் வீடுகள் வந்து கட்டி கொடுக்குறது. ஸோ இதில் வந்து 1 lakh ஹவுசஸ் ஃபார் புவர் பீப்புளுக்கு எவ்வளோ எஸ்டிமேஷன்னா 3516 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் ரூரல் ரோட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னா அப்படியே வந்துட்டு இந்த பிரைம் மினிஸ்டரோட கிராம் சதக் யோஜனா, ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு ரூரல் ரோட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு rupees 1088 crores 2200 கிலோமீட்டர் ரூரல் ரோடு. ஓகேவா, ஸோ அந்த ஏரியா வந்து எவ்வளோ கவர் பண்ணுது, 2200 ரூரல் ரோட்ஸு எவ்வளோவில் 1088 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ ரூரல் ரோட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சமூக பாதுகாப்பு, ஸோ அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி பென்ஷன். ஓகேவா, ஸோ இப்போ 1.80 மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மந்த்லி வந்து பென்ஷன் அவங்களுக்காக ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கீமும் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸோ சில விதமான எக்ஸிபிஷன்ஸ் வந்துட்டு ஆர் ஹேண்டில்டு அரவுண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து ஹோஸ்டாக வந்து தங்கம் தென்னரசு இது பண்ணியிருந்தாரு. அலங்கன் குளம் வந்து நவாய் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. தஞ்சாவூர் அண்ட் கங்கை கொண்ட சோழபுரமோட சோலாஸ் எக்ஸிபிஷன், தருமபுரியில் வந்து நடுகல் எக்ஸிபிஷன், அப்புறம் வந்து கொடுமணலில் வந்து நொய்யல் எக்ஸிபிஷன், அப்புறம் மாமல்லபுரத்தில் வந்து கல்ச்சுரல் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிபிஷன்ஸ் வந்துட்டு ஆர் டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பத்மா அவார்ட்ஸ். ஸோ பத்மா அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2026 வந்துட்டு 131 அவார்ட்ஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வந்து பத்மா அவார்ட்ஸ் டோட்டலாக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அவார்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு பாரத் ரத்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன், அப்புறம் பூஷன், அப்புறம் பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு பத்ம விபூஷன் 5 பேர் யார் முக்கியமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாருன்னா லேட் கேரளா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் VS அச்சுதானந்தம் வந்து சோஷியல்ஸ் வெல்ஃபேர் ஒர்க்கருக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஃபார்மர் ஜட்ஜு KD தாமஸ் வந்துட்டு சோஷியல் வெல்ஃபேர் ஒர்க்கராக வந்துட்டு அவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு லேட் ஆக்டர் தர்மேந்திரா, பாலிவுட் ஆக்டரு, ஆர்ட்ஸ் கலைக்காக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராக்கு அவர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மியூசிஷியன் N ராஜம் அப்படிங்கிறவங்க வந்து கலை வந்து உத்தரப்பிரதேஷ் வாங்கியிருக்காங்க. மலையாளம் ஜேர்னலிஸ்ட் வந்து P நாராயணன் வந்து லிட்ரேச்சர் எஜுகேஷனுக்காக, எழுத்தறிவு அந்த எஜுகேஷனுக்காக கேரளாவில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பத்ம பூஷன் வந்து 13 மெம்பர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு வாங்கியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா டாக்டர் KR பழனிசாமி வந்துட்டு மெடிசன் தமிழ்நாடு, பிஸ்னஸ் மேன் வந்துட்டு KSM மயிலானந்தன் அவர் வந்து சோஷியல் ஒர்க்குக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவங்கெல்லாம் வந்து ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டோட்டலி 13 ஃப்ரம் தமிழ்நாடு வந்து இவங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பத்மஸ்ரீ பார்த்தீங்கன்னா 113 பேர் வாங்கியிருக்காங்க ஃப்ரம் தமிழ்நாடு. யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம், முக்கியமானவங்க பார்த்துடலாம். வந்து டாக்டர் HV ஹந்தே அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன் ஃப்ரம் தமிழ்நாடு, ரைட்டர் வந்து சிவசங்கரி, லிட்ரேச்சர் எஜுகேஷன் ஃப்ரம் தமிழ்நாடு. சென்னை வந்து IIT டைரக்டர் வந்துட்டு V காமகோடி அப்படின்னு சொல்கிறவர் வந்து சயின்ஸ் இன்ஜினியரிங் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு கர்நாடகா வந்து மியூசிஷியன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி பாலசுப்ரமணியம் அண்ட் காயத்ரி பாலசுப்ரமணியம் சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு போயிருக்கு ஃப்ரம் கர்நாடகா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சர் வந்துட்டு K ராமசுவாமி வந்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போயிருக்கு தமிழ்நாடுலேருந்து. அண்ட் ஃபார்மர் IPS ஆஃபீஸர் வந்துட்டு சிவில் சர்வீஸ் வந்துட்டு K விஜயகுமார் நல்லா பண்ணதுக்காக அவருக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ரீ ஓதுவார் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணி கோயில், ஸோ அங்கேருந்து வந்து சாமிநாதன் அவர் வந்து கலைக்காக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் லேட் ட்ரைபல் ஆர்டிஸ்ட் வந்து ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் வந்து யாருக்கு போயிருக்குன்னா அந்த கலையில் ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் R கிருஷ்ணன் ஆர்ட்ஸ் அவருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ராஜஸ்தபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜஸ்தபதி கலியப்பா கவுண்டர் வந்து ஆர்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு வாங்கியிருக்காரு. மிருதங்க கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலம் ஆர்ட்ஸ் தமிழ்நாடு வாங்கியிருக்காரு. சிலம்பம் ட்ரைனிங்காக வந்து K பழனிவேல் வந்து ஸ்போர்ட்ஸ்
வந்து புதுச்சேரி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சிலம்பம் ட்ரெயினர் புதுச்சேரியிலேருந்து கே பழனிவேல் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா டிவிஷன்லேருந்து பத்மஸ்ரீ வந்துட்டு ஆக்டர் மாதவனுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வந்து ரோஹித் சர்மா, ஹர்மன் பிரீத் சிங் இவங்க பஞ்சாபை சேர்ந்தவங்க. இவங்க வந்து இப்போ உமன்ஸ் கிரிக்கெட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஆஃப்டர் 2000 அப்போசிங் வந்து நியூசிலாந்து நம்ம அப்போ வாங்கின அந்த வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் வந்து இப்போ தான் வாங்கியிருக்கோம். ஸோ இவங்க கேப்டன்ஷிப்பில் தான் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு சவிதா புனியா வந்து ஹாக்கி அதுக்கு வாங்கியிருக்காங்க. ரோஹித் சர்மா நமக்கு தெரியும். ஸோ இவங்களாம் ஸ்போர்ட்ஸ் பர்சன். பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க. ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிசர்ச்சரில் சுபன்ஷு சுக்லா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரம் நாசாலேருந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஆக்சியம் நாசாவோட சேர்ந்து ஸ்பேஸ் சென்டரை வந்து ரெப்ரசன்டிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ செகண்ட் இந்தியன் டு கோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறோம். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து போன ஃபஸ்ட்டு இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சுபன்ஷு சுக்லா வந்து ககன்யான் அந்த மிஷன்லையும் மெயினாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இவருக்கு வந்து அசோக் சக்ரா அவார்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ரிப்பப்ளிக் டே. ஸோ தமிழ்நாடு ரிப்பப்ளிக் டேயில் என்னென்ன நடந்துச்சு, யார் என்னென்ன அவார்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ 77th வீர தீர செயல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார் தி பிரேவரிஸ் அண்ட் கரேஜஸ்க்கு வந்துட்டு ஃபயர் ரெஸ்கியூ அந்த தீயணைப்பு வீரர்கள் அவங்களுக்கு வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வி சங்கர் அப்படிங்கிறவருக்கு வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் அண்ணா அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டில் யார் யாருக்குன்னா பி சுரேஷ், எஸ் சாமேஸ்வர் அண்டு பீட்டர் ஜான்சன். இவர் மட்டும் இறந்துதார் லேட்டாக, அதனால் அவங்க ஒய்ஃப் அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு அண்ணா அவார்ட்ஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் கோட்டை அமீர் மத நல்லிணக்க அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து யாருக்கு போயிருக்குன்னா எம் கலிமுலா திருப்பூர் அவருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சி நாராயணசுவாமி நாயுடு ஸ்கில்டு பேடி ப்ரொடக்ஷன் அவார்டு வந்துட்டு அவருக்கு திறன்மிகு பேடி ப்ரொடக்ஷன் நல்லா பண்ணதுனால அவருக்கு வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஜி வீரமணி தஞ்சாவூர் சேர்ந்தவர் தான் இவர், அவருக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் எதெல்லாம் சிறப்பான மாநகரங்களில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் சிறப்பாக செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை, மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர். மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த 3 மாநகரங்களில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே. நெக்ஸ்ட் இந்தியாவில் வேறு என்ன நியூஸ், இந்தியாவோட ரிப்பப்ளிக் டேயில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்தியாவோடைய ரிப்பப்ளிக் டே 77th ரிப்பப்ளிக் டே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது வந்து காவற்றியா பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய கடமை பாதை. முன்னாடி ராஜ் பாத்னு பேர் இருந்துச்சு, இப்போ கடமை பாதை காவற்றியா பாத் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ அதில் இந்த தடவை யார் வந்து கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூரோப் கவுன்சில் ஹெட்டு ஆண்டனியோ கோஸ்டா, யூரோப் கமிஷன் ஹெட்டு பார்த்தீங்கன்னா உர்சுலா வாண்டர் லேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 2 பேர் வந்திருந்தாங்க. இவங்க வந்து ஜென்னு, இவங்க கமிஷன் ஹெட் வந்துட்டு ஒரு உமன். இந்த உர்சுலா வாண்டர் லேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வந்துட்டு ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டிஸ்கஷன் ஆஃப்டர் வந்து இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் யூரோப்பும் சேர்ந்து இந்த மாதிரி ட்ரேடில் வந்து எந்த விதமான தடையில்லா வர்த்தகம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் இங்கே இருந்ததுனால இங்கே வந்து இந்த இதுக்கு ரிப்பப்ளிக் டேக்கு வந்துட்டு இவங்க சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ இவங்க பார்த்திங்கன்னா இந்த உர்ஷிலா வந்துட்டு நம்மளுடைய சில்க் ட்ரெஸ், அதை வந்துட்டு ஒரு ட்ரெஸ் மாதிரி சில்க் பட்டு சேலை அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ்ஸு செட்டப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டு பார்ட்டிசிபேட் அண்டு T90 பீஸ்மா அண்டு அர்ஜுன் டேங்க்ஸ் என்னெல்லாம் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேஷன் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டு பார்ட்டிசிபேட் அண்டு T90 பீஷ்மா அண்டு அர்ஜுன் டேங்க்ஸ் இதெல்லாம் வந்து மிசைலு, டேங்க்கு, ஹெலிகாப்டர்ஸு எல்லாம் என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுன்னு தான் பார்க்குறோம். அர்ஜுன் டேங்க்ஸு, அப்பாச்சி AH-64E அண்டு பிரசந்த் வார் ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெலிகாப்டர்ஸும் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது 900 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு வேகமாக வந்துட்டு பறந்து இது பண்ணிச்சு, காட்சிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியா ஆர்மியோட அனிமல்ஸ் வச்சுருப்பாங்களா, அவங்க சில அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த லேமா அப்படின்னு சொல்லிட்டு கேமல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அனிமல், அப்புறம் கழுகுகள் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்காக இருக்கக்கூடிய அந்த கழுகு, ப்ரௌனாக தானே இருக்கும், பிளாக்காக இருக்கக்கூடிய அந்த கழுகுகள், இதெல்லாம் வந்து அனிமல்ஸ் வந்து ஃப்ரம் இந்தியன் ஆர்மி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சூரியஸ்திரா, அப்புறம் வந்துட்டு
அந்த வண்டிலாம் வந்துச்சுல சூரியஸ்திரா, அப்புறம் மிசைல்ஸ் வந்தது பார்த்திங்கன்னா வந்து திவ்யாஸ்திரா அப்படிங்கிற நேமில் அந்த மிசைல்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அன்மேன்டு ஏர்க்ராஃப்ட்டு இது மேனே உட்காந்து ஹேண்டில் பண்ணாமல் தானாக ஓடக்கூடிய அந்த ஏர்க்ராஃப்ட், ட்ரோன்ஸு, நாக் மிசைல்ஸ் இதெல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து உமன் ஹெட்டட் ஃபஸ்ட்டு ஃபார் மென்ஸ் ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்னென்னா எப்போதுமே வந்துட்டு முன்னாடி நின்று ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ட்ரில்லை ஹெட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போவாங்க சொல்லி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மென்னோட படைக்கு ஒரு உமன் வந்து நின்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ட்ரில்ஸை சொன்னதில் ஃபஸ்ட் டைம் ஒரு மென்ஸ் ட்ரில்லுக்கு வந்துட்டு காஷ்மீரை சேர்ந்த சிம்ரன் பாலா வைஸ் கமாண்டர் பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃபோட வைஸ் கமாண்டர் இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேலரி நேம்டஸ் காவேரி, பெரியார், யமுனா, வைகை, கங்கா ஃபார் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கான சீட்ஸ் அங்கே பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்களுக்கு சீட் அங்கங்கே கேலரி கொடுத்து உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே உட்கார வச்சவங்கள என்னென்ன சொல்லியிருக்காங்க, காவேரி, பெரியார், யமுனா, வைகா அண்ட் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேலரிஸ்க்கு நேம் கொடுத்து அவங்கள உட்கார வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் திரௌபதி முர்மு வந்துட்டு நம்மளுடைய பிரசிடென்ட் இருந்தாங்க, பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க, எல்லாருமே அந்த ரிப்பப்ளிக் டேலேருந்து சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மங்கி பாத் அப்படின்னு சொல்லக்கூடியது மனதின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஆல் இந்தியா ரேடியோவில் அவர் எப்போ ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டராக வந்தாரோ 2014லேருந்தே பார்த்திங்கன்னா வந்து மந்தோட லாஸ்ட் சண்டேல பார்த்திங்கன்னா இவர் மனதின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட பேசுவார். அவரோட சிறப்பாக நெகிழ வைத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த தடவை அந்த ரேடியோவில் சிறப்பாக தமிழ்நாடை பற்றி சில இது பேசினதுனால நம்ம அதை இங்கே பார்க்குறோம். அது வந்து 130th ப்ரோக்ராமில் பேசியிருக்காரு. என்னென்னா, தமிழ்நாடு உமன் ஃபார்மர்ஸ் ஆர் செட் டு ப்ரொடியூஸ் மில்லட், சிறுதானிய வகைகளை அதை வந்து நிறையா வந்து பயிர்விச்சு நல்லா பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராமை அந்த கல்வராயன் மில்லட்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஃபார்மர்ஸ், உமன் ஃபார்மர்ஸ் பண்ணுறாங்க. அது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவங்க அதை வந்து சிறப்பாக பேசியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து மலேசியாவில் கூட தமிழ் லாங்குவேஜை வந்துட்டு ஒரு 500 ஸ்கூல்ஸில் வந்துட்டு கிளாஸாக தமிழ் லாங்குவேஜை எடுத்து படிக்கிறாங்க, சிறப்பாக சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ட்ரீஸ் ஆர் பிளான்டட் இன் நேம் ஆஃப் மதர் 200 crores ட்ரீஸ். ஸோ தாய் அப்படிங்கிற நேமில் வந்து 200 crores ட்ரீஸை வந்து அக்ராஸ் தி கண்ட்ரி வந்துட்டு நம்ம பிளான்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட சிறப்பை பற்றி சொன்னார். ஸோ இதெல்லாம் மங்கி பாத்தில் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு மியான்மர் பற்றின நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் ஆங் லயாங் யூனியன் சாலிட்டரி அண்டு டெவலப்மெண்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இராணுவத்தை சேர்ந்த இவர் இராணுவத்தில் இருந்தார், ஆர்மி ஜென்ரலாக. ஸோ அவர் இப்போ ஒரு பார்ட்டி ஆரம்பித்து இது பண்ணுறாரு. இப்போயே பார்த்தீங்கன்னா அவருக்கு சக்ஸஸ் வர மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா 2021 ஆங் சான் சுகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த பார்ட்டியை வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு இவர் நெக்ஸ்ட்டு வந்துடுவார், இராணுவ ஆட்சி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இராணுவ ஆட்சினா அவர் வந்து இராணுவத்தில் இருந்திருக்காரு, ஸோ ஆர்மி ஜென்ரலாக இருந்திருக்காரு. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூனியன் சாலிட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ மியான்மரில் இவர் தான் இனி அடுத்து பிரசிடெண்ட்டாக வரக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மின் ஆங் லயாங். ஓகேவா? நெக்ஸ்ட் கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 6th எடிஷன் நடந்துட்டுருக்கு நம்ம பார்க்குறோம். லே லடாக்கில் குல்மார்க்கில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதில் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் வந்து ஹரியானா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, அடுத்து லடாக் செகண்ட் பிளேஸ், மகாராஷ்டிரா தேர்ட் பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஹரியானா வந்து வித் டோட்டல் மெடல்ஸ் வந்து 7 நம்பர் ஆஃப் மெடல்ஸ் எவ்வளோ 7 4 + 1+2 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 7 மெடல்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு வந்து 6th பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 1+1+1 அப்படின்னு சொல்லிட்டு 3 மெடல்ஸோட 6th பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஞானசுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரை பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சீனியர் தமிழ் ஸ்காலர் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தமிழுக்காக நிறையா தொண்டாற்றிருக்காரு. ஸோ இவரோட நேட்டிவ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குளையூர், தேரலந்தூர், மயிலாடுதுறைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அங்கே தான் கம்பரும் பிறந்தார். கம்பருடைய ராமாயணம், கம்பரோட இதை வந்துட்டு கொண்டு போய் இந்தியா முழுக்க எங்கே பார்த்தாலும் இவருடைய ரைட்டிங்ஸ்னால சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கான சென்டர்ஸ் சேர்த்துருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் ஸ்டடீஸோட வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து 84 passed away in சென்னை on Sunday January 25,
டு இல். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இல்லை இறந்ததுனால 84 இயர்ஸில் வந்து சென்னையில் சண்டே அன்னைக்கு January 25 இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கம்பர் ராமாயணம் பாஸ் டு ஆல் ஓவர் இந்தியா. ஸோ கம்பரோட புகழை வந்து இவர் பறைசாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.